உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள கட்டுரைகளை காணொளியாக பேசி பதிவு பண்ணி இந்த பக்கத்துல பதிவேற்றி இருக்கோம். அந்த காணொளியினுடைய லிங்கையும் இந்த காணொளியினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கிறேன். மறக்காம அந்த காணொளிகளையும் போய் பாருங்க. அடுத்த கட்டுரைக்கு நா. முத்துக்குமார் அவர்கள் இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை கொடுத்திருக்கிறாரு. நா. முத்துக்குமார் அவர்களுக்கு 2 கனவு இருந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு. இன்னொரு பக்கம் ஒரு சினிமாவின் மீது தீராத காதல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய சின்ன வயதுல தன்னுடைய நண்பனை கேலி செய்வதற்காக பயன்படுத்திய ஒரு பழமொழியை நினைவு கூறாரு. குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை நா. முத்துக்குமார் அவர்கள் கேலி செஞ்சாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே நா. முத்துக்குமார் அவர்களுக்கு அப்பா நாகராஜன் அந்த பழமொழியினுடைய சரியான பொருளை சொல்லி இருக்காரு. அந்த பொருள் என்ன அப்படின்னா, குன்று செடியில் குதிரை ஓட்டுபவன். அதாவது குன்றுனா மலை. அப்ப மலையில உள்ள அந்த செடி இருக்கும் இல்லையா, லைக் மலையில குதிரை ஓட்டக்கூடிய திறமைசாலி அப்படிங்கிற ஒரு பழமொழிய நம்ம தப்பான ஒரு செயலுக்காக நம்ம உதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே புரிந்துகிட்டாங்க. நா. முத்துக்குமார் அவர்கள் சினிமாவின் மீது தீராத காதல் இருந்தாலுமே ஒரு பத்திரிகையாளனாக வர வேண்டும் அப்படிங்கறதையும் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. எந்த ஒரு பத்திரிகைகளையுமே நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அவர் ஒர்க் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய அந்த 20கள் காலத்துல ஒரு ஃப்ரீலான்சரா தான் எல்லா பத்திரிகைகளையும் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய நன்மை அப்படின்னா, எல்லா நாளுமே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆபீஸுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை இல்லையா, ஒரு அவசியம் இல்லை இல்லையா. வாரத்துல ஒரு நாள் ஒரு பத்திரிகைக்கு வேலை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அன்றைக்கு இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் சிறுகதை கதிர், இனிய உதயம், தமிழரசி, புதிய பார்வை, சுபமங்களா, ராஜரிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகள்ல ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நா. முத்துக்குமார் அவர்களுக்கு தமிழ் இலக்கியம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அப்ப படித்தால் பச்சையப்பன் கல்லூரியில தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசை நா. முத்துக்குமார் அவர்களுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்றத நான் இதற்கு முன்னாடி நா. முத்துக்குமார் அவர்களுடைய கட்டுரைகள் மூலமாகவும், இருந்தாலும் இந்த இடத்துலயும் நா. முத்துக்குமார் அவர்கள் இன்னொரு காரணத்தை சொல்றாரு. அது என்ன அப்படிங்கறதையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பச்சையப்பன் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு ஒரு அடைமொழி, ஒரு ஃபேமஸான டயலாக் மாதிரி இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காலேஜினுடைய ஒரு ப்ரொஃபஸரே அந்த டயலாக, அந்த அடைமொழிய மாத்தி அதனுடைய துணிய மாத்தி உச்சரிச்சிருக்காரு, சொல்லி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். முதலில் பச்சையப்பன் படிக்கட்டும், அப்புறம் பைந்தமிழ் பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜினுடைய தத்துவத்துறை பேராசிரியர் பெரியார் தாசன் அந்த துணிய மாத்தி சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்ச கேட்பதற்காக அன்றைய குளிர் இரவுலையும் நா. முத்துக்குமார் அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு அப்பா நாகராஜன் அவர்கள் அந்த காஞ்சிபுரத்தினுடைய வீதிகள்ல கூட்டி போயிருக்காரு. அதற்கப்புறம் நா. முத்துக்குமார் அவர்கள் எம்ஏ தமிழ் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர் யூஜி பிசிக்ஸ் முடிச்சிருக்காரு. லைக் பிஜி பிசிக்ஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே கிராஸ் மேஜரா நா. முத்துக்குமார் அவர்கள் எம்ஏ இலக்கியம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில சென்னை பச்சையப்பன் கல்லூரியில அவரு அப்ளை பண்றாரு. எம்ஏ தமிழுக்கு அவரு அப்ளை பண்றாரு. அப்படி இருக்கும்போது நா. முத்துக்குமார் அவர்கள் லைக் யூஜி முடிச்ச பசங்களுக்கு தான் லைக் பிஜி, யூஜி தமிழ், பிஜி தமிழ் முன்னுரிமை தருவாங்க இல்லையா. அப்படி 400 பேர் எம்ஏ தமிழுக்காக அந்த காலத்துல அப்ளை பண்ணிருந்தாங்க நா. முத்துக்குமார் படிக்கிற காலத்துல. அப்ப இவர் வேற மேஜர் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இதை வச்சே ஈஸியா அவரை எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா.
இருந்தாலுமே நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய சின்ன வயசு காலத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்பி அது பிரசுரமாகி வந்த கதை, கவிதை, கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அந்த படைப்பை ஒரு ஃபைல்ல போட்டுக்கிட்டு நான் முத்துக்குமார் அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பையும் எடுத்துக்கிட்டு அந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியரை பார்க்க போறாரு. அந்த தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் தே. ஞானசுந்தரம் நான் முத்துக்குமார் அவர்களை காஞ்சி பச்சையப்பன்ல இருந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு யூஜில தமிழ் வகுப்பு எடுத்த பேராசிரியர் எஸ். குருசாமி அவர் அவர்கிட்ட தே. ஞானசுந்தரம் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் அட்வைஸ் பண்றாரு, தம்பி நீ யூஜில பிசிக்ஸ்ல 98% நீ மார்க் எடுத்திருக்க, எதுக்கு நீ தமிழ் படிக்க வர்ற அப்படின்னா சொல்லிட்டு, இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க 2 மணிக்கு நீ பாரு அப்படின்னு நான் முத்துக்குமார சொல்றாரு. நான் முத்துக்குமார் அவர்களும் அந்த 2 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அந்த பச்சையப்பன் கல்லூரியினுடைய கட்டிடத்தையும் மரங்களையும் அந்த மைதானத்தையும் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா டான்னு 2 மணிக்கு போயிட்டு அந்த தமிழ் துறையினுடைய தலைவர் அறைக்கு முன்னாடி நிக்கிறார். அவரும் உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிட்ட உடனே, தம்பி உங்களை என்னுடைய பையனா நினைச்சு சொல்றேன், பிசிக்ஸ்ல இவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எதுக்கு தமிழ் படிச்சு கஷ்டப்பட போறீங்க, பேசாம அறிவியலையே மேற்படிப்பு தொடருங்க அப்படின்னு சொல்ல, இல்ல சார் எனக்கு பிடெக் சீட் கிடைச்சிச்சு, அது வேணான்னு ஒதுக்கிட்டு தமிழ் படிக்கலான்னு வந்திருக்கேன், சீட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமா நான் முத்துக்குமார் அவர்கள் கேட்கிறாரு. நான் முத்துக்குமாருடைய கண்களை உற்று பார்த்துட்டு நான் முத்துக்குமாருடைய அந்த அட்மிஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு கிரீன் இங்க்ல மீட் பிரின்சிபல்னு போட்டுட்டு ஆபீஸ்ல போய் பிரின்சிபலை பார்த்துட்டு ஆபீஸ்ல போயிட்டு ஃபீஸ் கட்டிருங்க, அடுத்த வாரத்துல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாரு. நான் முத்துக்குமார் திரும்பி அந்த துறை தலைவர்களுடைய அந்த அறையை தாண்ட போறாரு. திரும்ப தம்பின்னு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, ஒண்ணும் இல்லப்பா உங்களுடைய உறுதிய சோதிக்கத்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. திரும்பி கூப்பிட்டுட்டு, என்கிட்ட நான் ரசிச்சு வியந்து படித்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பாடல்கள் இருக்கு, அத நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், நீங்க பேசியே பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார தன்னுடைய கண்கள் கலங்கி சொல்றாரு. உடனே நான் முத்துக்குமார் அவர்கள் தனக்குள்ள ஒரு பரவசம் ஏற்பட்டு டே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து டே அந்த துறை தலைவரை வணங்குறார். அப்படியே கண்கள்லாம் ஏதோ கலங்கி இருந்துச்சு. முதல் நாள் நான் முத்துக்குமார் அவர்கள் கல்லூரிக்குள்ள நுழையும் போது வள்ளுவனும் கம்பனும் வானத்திலிருந்து நான் முத்துக்குமார் மேல பூக்களை தூவினார்கள். இவருடைய தொன்ம பாட்டன் தொல்காப்பியன் தொடுவானத்தின் தொலைதூரத்துக்கு அப்பால் இருந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தந்தி அனுப்பியிருந்தாராம். கபிலரும் பரணரும் காற்றில் அருவமாக மிதந்து இவனை வகுப்பறையில் அமர வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு தமிழ் எடுத்தவர்கள் அப்படின்னா பேராசிரியரும் கவிஞருமான குருவிக்கரம்பை சண்முகம், பேராசிரியரும் இயக்குனருமான ஏ.எஸ். பிரகாசம், பேராசிரியர் கவிஞர் மு.பி. பாலசுப்ரமணியம், பேராசிரியர் விமர்சகர் ராம குருநாதன், பேராசிரியர் ரா. தட்சிணாமூர்த்தி, பேராசிரியர் ஜெயபிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு பல துரோணாச்சாரியர்களுடைய சொல் நான் முத்துக்குமாருடைய செவிகள்ல விழுந்துகிட்டே இருந்துச்சு. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இவர்கள் எல்லோரும் பாடம் எடுத்தார்கள் அப்படின்னே சொல்லலாம். நான் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த தமிழ் பாடம், அந்த பிஜி லைஃப் அப்படிங்கிறது லைக் இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம், காமர்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா அந்தந்த பாட அறிவை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனா எவன் ஒருவன் இலக்கியத்தை படிக்கிறானோ, எவன் ஒருவன் ஒரு மொழியினுடைய இலக்கியத்தை ஆத்மார்ந்து படிக்கிறானோ அவனுக்கு அந்த இலக்கியம் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும், சக மனிதர்கள் மீதான மனித நேயத்தை சொல்லிக் கொடுக்கும், தோல்விகளை துரத்தும் தன்னம்பிக்கையை, புள்ளினுடைய நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளியினுடைய அழகையும் வேறு எந்த பாடமும் சொல்லிக் கொடுக்காது அப்படின்றத நான் முத்துக்குமார் அவர்கள் கண்ணீர் மல்கி கசிந்துருகி காதலித்து தமிழை கற்றார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் முத்துக்குமார் அவர்கள் எப்படி யூஜில பிசிக்ஸ்ல 98% ஸ்கோர் பண்ணாரோ அதே போல பிஜிலையுமே அந்த கல்லூரியினுடைய
தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல முதல் மாணவனாக வந்தார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை ரா. முத்துக்குமார் அவர்கள் பின்வரக்கூடிய கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருப்பார். பச்சையப்பன் கல்லூரியை பற்றி நினைக்கும் போது ரா. முத்துக்குமார் அவர்கள் பிஜி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இலக்கியம் லைக் தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அந்த கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரா. முத்துக்குமார் அவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில கல்லூரிக்கும் இடையிலே ஒரு போட்டி நடக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நாவலர் போட்டியை முதலாக அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அதுலயும் பிரிவுகள் இருக்கு, கதை, கவிதை, கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ரா. முத்துக்குமார் அவர்கள் கவிதைக்கு தன்னுடைய பெயரை கொடுக்கிறார். முதல்ல கல்லூரி அளவுல ஒரு போட்டியை நடத்தி அதுல சிறப்பாக பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடிய 2 பேரை தேர்ந்தெடுத்து அந்த போட்டிக்கு அனுப்பணும். அப்ப கவிதைக்கு தன்னுடைய பெயரை கொடுத்துட்டு என்ன தலைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரா. முத்துக்குமார் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்த தருணம் அது. அடுத்து அந்த கவிதை என்னாச்சு, ரா. முத்துக்குமார் அவர்கள் என்ன கவிதைய எழுதினாரு, அதை எப்படி மேடையில வாசித்தார் அப்படிங்கறத அடுத்த கட்டுரையில ரா. முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். இன்னும் நான் என்னென்ன புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும், என்ன புத்தகங்களை விமர்சனம் செய்யலாம், மதிப்புரை செய்யலாம், அதை காணொளியாக பதிவு செஞ்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கறத மறக்காம கருத்து பெட்டிகளை பதிவு பண்ணுங்க. வேற என்ன மாதிரியான வீடியோஸ மேக் பண்ணலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.